தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். லூக்கா எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 24 இறை வசனங்கள் 13 முதல் 35 முடிய. வாரத்தின் முதல் நாள் சீடர்களுள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலையிலுள்ள ஓர் ஊருக்குச் சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடிக் கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடிக் கொண்டும் வினவிக் கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழி நெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளையோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கியிருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாள்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவர்களிடம், என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாசரேத்து இயேசுவைப் பற்றியேதான் பேசுகின்றோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராகத் திகழ்ந்தார். அவர் இஸ்ரேலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்து இருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாள்கள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களைச் சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர். அவர்கள் விடியற்காலையில் கல்லறைக்குச் சென்றார்கள். அவருடைய உடலைக் காணாது திரும்பி வந்து வானதூதர்களைக் கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்களுள் சிலரும் கல்லறைக்குச் சென்று அப்பெண்கள் சொன்னவாறே இருக்கக் கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவைக் காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெசியா தாம் மாட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்களைப் படவேண்டும் அல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக் கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்தபோது அப்பத்தை எடுத்து கடவுளைப் போற்றி பிட்டு அவர்களுக்குக் கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும்போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக் கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்குத் திரும்பிப் போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களும் குழம்பியிருக்கக் கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்குத் தோற்றமளித்துள்ளார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தைப் பிட்டுக் கொடுக்கும்போது அவரைக் கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பாஸ்கா எண்கிழமை, புதன், ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி 2025ஆம் வருடம். இன்று நற்செய்தியில பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன பண்றாரு, எம்மாவு சீடர்களுக்கு தோன்றுறாரு. ஓகேங்களா? தோன்றிட்டு அவங்கள்ட்ட கேட்குறாரு, என்ன இது என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி ஏன் உனக்கு தெரியாதா, ஏசப்பாங்கிற ஒருத்தர் இருந்தாரு, அவர் விழித்தெழுந்தாரு, உயிர்த்தெழுந்துட்டாரு, அவர் தான் எங்களை காப்பாற்ற வந்தாருன்னு நினச்சோம், அவரை கொன்னுட்டாங்க, இருந்தாலும் அவர் உயிர்த்தெழுந்தாச்சுன்னு சொல்றாங்க, எங்களுக்கு ஒரே மலைப்பாவே இருக்கு அப்படி இப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஏசப்பா, டேய் உங்களுக்கு இன்னுமாடா புரியல, அறிவிலிகளேன்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. மோசேலிருந்து இறைவாக்கினர் வரைக்கும் எல்லாரும் சொன்னது நிறைவேறும். எல்லாரும் என்னை பற்றி தான் சொன்னாங்க. ஒரு ஆட்டுக்குட்டியும்
உங்க எல்லாரோட பாவத்தையும் சுமக்கிற மாரி ஒரு ஆட்டுக்குட்டி வரும் அப்படின்னு சொன்னது எல்லாமே என்ன பத்தி தான். என்னுடைய வருகைக்காக தான் எல்லாம் காத்திருந்தாங்க. அப்படி இப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அதுவரைக்கும் புரிஞ்சு கொள்ளாதவங்க, ஏசப்பா அப்பத்தை பிட்டு சொன்னோனே, அவங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு, அப்ப வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஏசப்பா தான்டா இவ்வளோ நேரம் நம்மட்ட பேசிட்டு இருந்தாரு. அவரு அப்ப பாருங்க ஒரு வார்த்தை பாருங்க. அது செம்ம வசனங்கள். அந்த வசனத்த நீங்க மனசுல வச்சுக்கோங்க. என்னது? அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும்போது, நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா? அப்படின்றாரு. ஓகேங்களா? ஸோ, ஏசப்பா நம்ம கூடவே இருக்காரு. அவர் நம்மட்ட பேசினே தான் இருக்காரு. அவர் பேசுற வார்த்தைய கேட்டு நம்ம உள்ளம் பற்றி எரியலையா? அப்படின்னு கேட்கிறாரு நம்மள பார்த்து. ஓகேங்களா? இந்த வார்த்தைய நம்ம மனதில் வைத்து தியானிப்போம். அவருடைய ஒவ்வொரு செயலும் நம்ம வாழ்க்கையில நம்ம மனத வந்து பற்றி எரிக்கவில்லையான்றத நினைச்சு பார்ப்போம். சரிங்களா? தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க! இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா! பிரைஸ் த லார்ட்.